இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் பார்க்லாம் இருக்கும். இதுதான் நினைக்கிறேன் அந்த கவர்மெண்ட் பார்க். இதுவும் மூடி தான் இருக்கும். பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பார்க் மூடி தான் இருக்குது. இது என்னது? இதுதான் மேப்பா. செம்மேடு, சேலம், நாமக்கல், ஆத்தூர், நம்ம அருவி, பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ எங்கே இருக்கிறோம்? இன்னும் இவ்வளோ பிளேஸ் போட்டிருக்குது. இது ஏன் சாத்தியே இருக்குது? உள்ளே பாருங்கள், பார்க்குள்ளே மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, அருமைடா, அருமையாக வருவீங்க. இங்கே கவர்மெண்ட்டும் வந்து கொல்லிமலையில் சரியில்லைங்க. ஒரு குப்பையை கூட அள்ள மாட்டேன்றாங்க. அண்ட் தென் பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூடியே இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு போலீஸ்லாம் போட்டு இந்த சைலன்சருக்கு அண்ட் தென் இந்த ஹெல்மெட்டுக்கெலாம் கொஞ்சம் பிடிக்கிறீங்களே, ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் சொல்லி போட சொல்லுங்கள் தயவு செஞ்சு அவங்கள. நீங்கள் ஃபைன் போடுறத விட ஃபைன் போடுறது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அண்ட் தென் இந்த சைலன்சருக்கு இந்த வண்டிக்கு பிடிக்கிறத விட இந்த ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்களே அவங்களாம் கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியுது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போலீஸ்காரரை பார்த்தேன். ஒரு போலீஸார் வந்து அவங்க குழந்தைக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நின்று போராடுறாங்க நடு ரோட்டில் நின்றுட்டு. ஒரு போலீஸ்க்கு என்னடா நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்? பீகார் மாதிரி ஆக்கிடுவீங்களாட்டிக்குது, பயமாக இருக்குது. இப்படிதான் நாங்களாம் வாழ்கிறது. இதுதாங்க சொன்னலைங்க இந்த ஒரு ஏரி, கொல்லிமலை ஏரி. இதுதான். இது ஒரு டம்மி பார்க்கு. எல்லாம் டம்மி தான் இங்கே பாருங்கள். ஏரியில் கூட தண்ணி கூட இல்லை. ஏரி அது ஏரி தாங்க இது. ஆனால் தண்ணியே இல்லை. கொஞ்சோண்டு இருக்கா இல்லை சுத்தமாக இல்லையா தரல. இருங்க, இந்த இப்படியே போனால் ஏரி ஓரமாக போவோம், பார்ப்போம் தண்ணி இருக்கா எப்படி இருக்குன்னு. எப்படி எவ்வளோ மனப்பாடமாக வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த ஒரு பிளேஸ்க்கு போனாலும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேங்க, ஞாபகத்துலேயே இருக்கும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த போட்டிங் பண்ணுற ஏரியா. பார்ப்போம். இங்கெல்லாம் உட்காந்து நான் தனியாக வந்து இந்த இடத்துல வண்டி நிறுத்தி நான் ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கேன். ஓ, போட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் சோலோவை போக முடியாது. சோலோவை போய் மாட்டிக்கிட்டேன்னு என்ன பண்ணுறது? இங்கேயும் ஆள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்குன்னு. இருங்க போய் கேட்போமா ஒருத்தர் மட்டும் போக முடியுமான்னு. ஒருத்தர் மட்டும் போக முடியுமான்னு கேட்டு வரலாம். யாராவது இது போட்டிங் பண்ணலாங்களா? ஒருத்தர் மட்டும் போக முடியாது. வெயிட் இருக்குதுங்களா? ஓகே, சரி சரி, ஓகே. ஐயோ, பல்ப் வாங்கிட்டோமே, ஒருத்தரால் போக முடியாதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட்டிங் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா மோசமாக தான் இருக்குது. ஐயோ, போட்டிங் பண்ணுற ஏரியா. இருந்தாலும் நான் போய் கேட்டேன் ஒரு ஆர்வத்தில், ஒருத்தரால் போக முடியாதான். இங்கே வந்து பெடல் போட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுவும் 3 போட்டு தான் இருக்குது. தயவுசெய்து இந்த கொல்லிமலையெல்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ டூரிஸ்ட்லாம் வருவாங்க, பைக்கர்ஸ்லாம் வருவாங்க. ஏன் அப்படி வச்சுருக்கீங்க? ஓ மை காட், ஸ்பீடு பிரேக்கர். எனக்கு இந்த ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தா இரிட்டேட்டே ஆகிறது. ஏய், போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம ஊர் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து என்னென்ன இருக்கோ இல்லையோ போஸ்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நானும் சரியான ஆச்சரியம் எனக்குலாம்.
இது நான் எங்கேயும் நான் வந்து பார்த்தேன். எந்த இடத்துல, எந்த இடம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஃபால்ஸுக்கு நடந்து போகணும். நடந்து போகிறப்போ நான் பார்த்துருக்கேன். கொல்லிமலை கிடையாது, என்ன ஊருன்னு தெரில, ஞாபகம் வரலைங்க. ஞாபகம் வரப்போ நான் சொல்கிறேன். வாவ், வயல்வெளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க கொல்லிமலையோட மெயின் ஏரியா. பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்ட்டாக, ஆள் நடமாட்டமே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். ஆள் நடமாட்டம் ஒரு தனிமை உணரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கும் லடாக்கு அது இதுன்னு போகிறீங்க, முதல்ல தமிழ்நாட்டை சுற்றி பாருங்க. இங்கே பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. நானே நினைப்பேங்க, நானும் வந்து லடாக்லாம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்டாக போவோம், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில் ஸ்டேஷனையும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா. அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்து மற்றதெல்லாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, தென் கேரளா, தென் கர்நாடகா, அப்படி ஒரு ஸ்டேட்டாக போகலான்ட்டு ஒரு ஐடியா. எல்லாம் உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து நம்ம இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்து வியூஸ் மூலியமாக நம்ம இன்னும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. மீன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண, எனக்கு என்ன சொல்கிறது, நான் ஆரம்பிக்கிறது இல்லை, இன்னும் யூடியூப்லேருந்து காசு வர ஆரம்பிக்கல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இது வந்து நம்மளோட செலவு பண்ணி நாம் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கும் இதெல்லாம் காட்டணும், நான் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து எப்படிலாம் இருக்கும் உலகம் பாருங்கள், வெளியே வாங்க, வெளியே வந்து உங்கள் கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து வெளியே இருந்ததெல்லாம் பாருங்கன்னு சொல்லி காட்டலான்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி தானே தோணும் உங்களுக்கு. இதெல்லாம் அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன் தனியாக. எனக்கு வந்து யார் இதெல்லாம் சொன்னோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணுறலடா, அங்கங்கே போகிறால, இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடு, மேபி ஒரு வீடியோவில் ஹிட் ஆனிச்சுன்னா நீ ஃபேமஸ் ஆகிடுவல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு வாசலில் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த சேனல் மஸ்டாங் நேஷங்கிற ஒரு யூடியூப் சேனல். அதுலேயும் பல கஷ்டப்பட்டு யூடியூப் பேன் ஆகி திரும்ப வந்து போயிட்டுருக்கு. நாய் துரத்துதுரா. இது வந்து ஆகாய அங்கே போகிற ஃபால்ஸ் போகிற ஒரு வழி. இந்த வழியிலே பாருங்கள் வண்டி நடமாட்டமே இல்லை. இந்த வழி தானே. நான் வேறு மேப் கூட போட்டு பார்க்கல. நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன், அந்த ஞாபகத்துலேயும் நான் போயிட்டுருக்கேன். மரத்த மேலே என்ன பண்ணுறாங்க, மிளகு பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மிளகு பறிக்கிறாங்க. கொல்லிமலையில் இருக்க ஒரே ஒரு ஏரி அதுதான், பார்க்கும் அதுதான். பார்க் வந்து பக்கத்தில் இருந்துச்சு இல்லைங்க, ஃபஸ்ட்டு காட்டின மூடி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் பார்க்கு. ஆள் நடமாட்டமே இல்லாத பார்க். மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க உள்ளே. வேறு எங்கே என்னென்ன இருக்குன்னா ஒரு 4-5 ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் தென் சும்மா இந்த மாதிரி வண்டியில் போயிட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல்வெளி வயல்வெளிலாம் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். இங்கே ஒன்றும் பெருசாக மற்ற ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் கட்டி வைக்கல. ஃபுல் ஆஃப் நேச்சர் 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 நேச்சர். இதெல்லாம் ரொம்ப காடாக போகுது. கீழே இறங்குறாம்மா திரும்ப. அது யாரையுமே காணோம். சவுண்டை பாருங்களேன், சவுண்டை கேளுங்க. பா பயங்கரமாக இருக்குது. நான் வந்து முன்னே டிபி கில்லர் போடாமல் இந்த அக்ரோபைக் சைலன்சர் வச்சுருந்தேன். அது அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப நாய்ஸ், ஒரு மாதிரி வண்டியில் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போது நல்லா இருக்குங்க, நாய்ஸும் கம்மியாக இருக்குது, வண்டி நல்லா இருக்குது இப்போது. இது வெளியே இருந்து கேட்டால் எந்த அளவுக்கு சவுண்ட் கேட்கும்னு எனக்கு தெரியல. அதை வந்து யாரோ வண்டி ஓட்ட கூட்டிட்டு பின்னாடி இருந்து பார்க்கணும், அதுதான் தெரியும். யாருக்கிட்ட கேட்போம்மா ஆகாய கங்கை போகிற வழி தானான்னு. வயல்வெளி தான் இருக்குது. கேட்போமா? என்ன ஆகாய கங்கை எப்படியா போகணும்? இதுங்க வழி இல்லைங்களா? இது எங்கே போகுது? அப்படிங்களா? சுற்றி போகலாங்களா? ஸ்ட்ரைட் ரோடுங்களா இல்லை வேற எங்கே கட்டாங்களா? ஆ ஆ
போர்டு போட்டிருக்குங்களா? சரிண்ணா. சரி சரிங்க. சரிங்கண்ணா. ஆ சரிண்ணா, தேங்க்ஸ். சரி. ஐயோ, சொன்ன மாதிரி வாரி மாறி வந்துட்டோம். அருமை. சிக்னலும் இல்லை ஃபோனில். நான் ஜியோ தான் வச்சுருக்கேன், ஜியோவில் சிக்னல் இல்லை. இன்னொரு 6 கிலோமீட்டர் போகணுமா. இங்கே ஏதோ ரோடு பிரியுது. குட்டி பசங்களாம் பாருங்கள், வீடு கட்டி விளையாண்டுருக்காங்க ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸ், ஆகாய கங்கை போகிற வழிக்கு வந்தாச்சு. மீன்ஸ் போகிற ரோட்டில் தான் இருக்கும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வாங்கிட்டு விட்டாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதுதான் வந்து கொல்லிமலையோட கடைசி எண்டு. இதுதான் அந்த ஒரு ஈஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான ஈஸ்வரன் கோயில். இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி தான் ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு இறங்குற வழி இருக்கும். இதுதாங்க அந்த கோயில். இந்த ஃபால்ஸுக்கு இறங்குற வழி இதோ இறங்க பாருங்கள், பைக்கில் நிற்கிதில்ல, அதுதான் அந்த ஃபால்ஸுக்கு இறங்குற வழி. எவ்வளோ தண்ணி வருது, என்ன கதை.